அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் முதல்வராக இருந்த ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு பிறகும் அதிமுக ஒரு நிலையற்ற கட்சியாகவே மாறியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு அந்த கட்சி தொடர்ந்து 11 தேர்தல்களில் தோல்வியை தழுவியிருக்குங்க. குறிப்பாக நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் கூட இழந்திருக்கு. இதையும் இழந்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடியது அப்படின்னா அதிமுக. ஸோ எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட வாங்க முடியாத சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அதிருப்தியில் வந்திருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அதாவது அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் தலைமையில் சில எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிக்கப் போவதாக தகவல்கள் கொடுத்துருக்காங்க. ஜெயலலிதாவினுடைய மறைவுக்கு அப்புறமா ரெண்டாக உடைந்து அதிமுக ஓ பன்னீர்செல்வம் ஒரு அணியிலையும் எடப்பாடி பழனிசாமி ஒரு அணியிலும் எதிரெதிராக திசையில் நின்றுட்டுருக்காங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் வேற தாவேக்காவுக்கு தாவியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான காரணங்களாக இந்த கட்சி ரெண்டாக உடையக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இருந்துகிட்ருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ விஜய் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இப்போது என்ன பண்ண போகிறாரு, அதாவது இவர் இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவை பெறுவாரா இல்லையா அப்படின்னு எல்லாருக்குமே சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா தற்போது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 11 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் அதிமுக ஆதரவு அளிக்குமா அப்படின்ற குறித்த கூட்டமும் நடைபெற்றுட்டு இருக்குங்க. ஆனால் எம்எல்ஏக்கள் அதிருப்தியை அடைஞ்சிருக்கிறதுனால அதனுடைய காரணமாக இது திடீர் கூட்டம் பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேலும் சி.வி. சண்முகம் தலைமையிலான சில எம்எல்ஏக்கள் தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பதாக தகவல்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் அதிமுகவினுடைய இந்த வீழ்ச்சியும் தாவேக்காவினுடைய எழுச்சியும் தமிழக அரசியல் கழகத்தில் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டுருக்குன்னே சொல்லலாம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவின அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. ஆனால் இந்த முறை அதுவும் கூட கிடைக்காத சூழ்நிலையில் அதிமுக நிர்வாகிகள் தாவேக்காவிற்கு ஆதரவு அளிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. ஸோ இருந்தாலும் அதிமுகவில் ஒரு தரப்பினர் தாவேக்காவிற்கு ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே கூட இன்னொரு தரப்பினர் பார்த்திங்கன்னா ஆதரவு அளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ திமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் விலக வேண்டும் அப்படின்னும் ஒரு சில கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அதிமுகவில் நீங்கள் எதிர்க்கட்சியினுடைய அந்தஸ்தை கூட இழந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம், சேபி முனுசாமி, எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் இவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய பதவியிலேருந்து நீங்கள் விலகணும் அப்படின்னு நெருக்கடிகளை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது தொடர்பாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள்லாம் சந்தித்து நேற்று பேசியிருக்காங்க. ஸோ இந்த சந்திப்பில் திமுகவோட இணைந்து ஆட்சி அமைக்கக்கூடிய முயற்சிகளை எடப்பாடி பழனிசாமியினுடைய மகனாக இருக்கக்கூடிய மிதுன் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்குங்க. அதாவது உதயநிதி ஸ்டாலினோட எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுன் பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடர்ந்து அதிமுக தோல்வியை தழுவிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல இடங்களில் டெபாசிட் கூட இழந்தாச்சு அதிமுக. அதனால் இனியும் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நீடிக்காமல் ஒதுங்கிக்கணும் அப்படின்னு அவங்கெல்லாம் வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில் சி.வி. சண்முகம் தலைமையில் அதிமுகவினுடைய 35 எம்எல்ஏக்கள் விஜயனுடைய தாவேக்கா கட்சி அமைக்க ஆதரவு தெரிவித்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கான கடிதமும் கொடுத்துருக்காங்க. மேலும் சட்டசபையில் அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சி.வி. சண்முகத்தை எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்க இருக்கிறாங்க. மேலும் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவார், தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருது அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகிட்டு இருக்குங்க. ஸோ நேற்றைய பேட்டி கொடுத்திருக்கக்கூடிய லால்குடி அதிமுக எம்எல்ஏ லீமா ரோஸ் மார்டினஸ் சி.வி. சண்முகம் கடுமையாக கண்டித்திருக்காரு. ஏன்னா எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்திருக்கக்கூடிய நிலையில் அவர் எப்படி முதல்வராகுவார், அவருக்கு எப்படி அந்த விதமான வாய்ப்புகள் கிடைக்கும், அது எப்படி நீங்கள் இந்த மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்துட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சண்முகம் கடுமையாக விமர்சிக்கிறாருங்க. என்ன இருந்தாலுமே கூட என்ன நடக்க போகுது அப்படின்றத இன்னுமே யாருக்கும் தெளிவாக தெரியல. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்பாரா, இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் அந்த பதவியில் கொஞ்சம் உரிமைகளை விட்டு கொடுக்க போகிறாரா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் நிறைய விஷயங்கள் பரவிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அரசியல் களத்தையே இதெல்லாம் சூடாக்கிட்டு இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா விஜய் அவர்கள் இன்னும் தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கலை அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் 108 இடங்களில் வெற்றிருக்கக்கூடிய நிலையில் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை தெரிவிக்கிறாரு.
ஆனாலுமே அவர் தன்னுடைய தனி பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கிறதுக்கு இன்னும் 12 பேருடைய ஆதரவு தேவைப்படுதுங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் தேர்தலில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட அதிமுக தாவேகாவுக்கு ஆதரவளிக்க போவதாக தகவல்கள் எல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ இது பற்றி அதிமுக வட்டாரங்களில் வெளிவந்த தகவலின்படி பார்க்கும் பொழுது சி.வி. சண்முகம் ஆதரவு தான் வந்து கொடுக்க போகிறாரு. ஸோ அதாவது சண்முகம் தலைமையில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இந்த ஆதரவை வந்து கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்திருக்குங்க. ஸோ அதிமுக ஆட்சி பொறுப்பை 5 வருடங்களாக இழந்திருக்கு அப்படின்றதுனால தாவேகாவிற்கு ஆதரவு தந்து ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு விரும்புகிறாங்களாம். ஸோ இதனால் வேறு வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தர வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற தகவல்களும் பரவி வந்துட்டுருக்கு. தமிழகத்தில் 234 சட்டசபை தொகுதிகள் வந்து இருக்குங்க. இதில் ஒரு கட்சி ஆட்சி அமைக்க குறைந்தது 118 தொகுதிகள் அவசியம். ஆனால் சமீபத்தில் நடைபெற்ற தேர்தலில் தாவேகா அதிகபட்சமாக 108 தொகுதிகளில் மட்டுமே வந்து வெற்றி பெற்று இருக்கு. இருந்தாலுமே பரவாயில்ல, தனிப்பெரும் கட்சியாக இருக்கிறதுனால தாவேகாவை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பது உறுதி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதன்படி விஜய் முதல்வராக பொறுப்பேற்று கவர்னர் நிர்ணயிக்கக்கூடிய காலக்கெடுவுக்குள்ளே அவர் தன்னுடைய பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு உண்மையான விஷயம். ஸோ இதை வந்து யாராலையும் மறுக்கவே முடியாது. இருந்தாலும் தனிப்பெரு கட்சியாக உருவெடுத்திருக்காரு இல்லையா விஜய் அவர்களுக்கு, எல்லாருமே வாழ்த்துக்களையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக 108 அப்படின்ற எண்ணிக்கையோடு இவர் வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ 108 அப்படின்ற எண்ணிக்கையோடு அதை வந்து சாத்தியப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதோட கவர்னர் அழைக்கிறதும் அப்படின்னா ஆதரவு எம்எல்ஏக்களுடைய கண்டிப்பாக கடிதம் அவர்கிட்ட இருக்கணும். இதுதான் வந்து நியதி. ஸோ இருந்தாலும் ஆளுநர் தனிப்பெரும் கட்சி அப்படின்ற அடிப்படையில் ஆட்சி அமைக்கிறதுக்கு அழைப்பு விடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்னது போல் அதுக்கப்புறமா சட்டசபை கூடி தனிப்பெருமையை நிரூபிக்கணும் அப்படின்றதும் வந்து முக்கியமான ஒரு விஷயந்தாங்க. ஸோ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆட்சி ஆளுநர் கைக்கு தான் போகும். அதாவது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய நிபந்தனைகளின் கீழே நம்ம சரியாக இருக்கணும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் இன்னும் பிரச்சனைகள் தான் அதிகமாகும். தற்போதைய நிலவரப்படி திமுக கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 5 எம்எல்ஏக்கள் கொண்ட காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவு தர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் பார்த்திங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடியே தாவேகாவோட கூட்டணி அமைக்க விரும்பிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது அப்போ நடக்கலை. இதற்கிடையில் டெல்லியில் நேற்று இரவு பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து விலகி இருக்குங்க. அதாவது கேசி வேணுகோபால் ஆட்சி அமைக்க தாவேகா காங்கிரஸ்கிட்ட வந்து ஆதரவு வந்து கேட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி எம்எல்ஏக்களுடைய கணிசமானோர் தாவேகாக்கு வந்து ஆதரவு தரதுனால கண்டிப்பாக வந்து வேறு வழி இல்லாமல் எடப்பாடி அவர்கள் இந்த தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னே சொல்லப்படுதுங்க. இது மாதிரியான பரபரப்பான சூழ்நிலையில் விஜய் அவர்கள் இன்னும் எந்த ஒரு முடிவும் எடுக்கலை. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கிறார் அப்படின்னு, எந்த கட்சி இவருக்கு ஆட்சி அதிகாரத்தை வந்து கொடுக்க போகுது, ஆதரவு கொடுக்க போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.